கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வரத்தை குறித்து நீ அசதியாக இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிற அழைப்பில் நீ உறுதியாய் நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் உன்னை அழைத்திருக்கிறார். அநேகருக்கு முன்பதாக எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்வின் பின்னான நாட்களை ஒரு விசை கூட திரும்பி பார்க்கலாமா? உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருந்தோம். உலகத்தோடு கூட நம்மை இணைத்து கொண்டிருந்த நாட்களில் நம்முடைய மேன்மை நிமித்தமாய் அல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நம்மை தேடி வந்தார். தேடி வந்த கர்த்தர் நம்மேல் தம்முடைய வஸ்திரத்தை போட்டார். அவர் நம்மை பார்த்து சொன்னார், இனி நீ அசதியாயிராதே. அவர் நம்மேல் அவருடைய கரத்தை வைத்தார். அவர் கரத்தை வைத்த பொழுது நமக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதபடி படிக்க இன்றைய நாட்களிலும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது அசதியாயிருந்து உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும் பொழுது, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ வரத்தை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நாம் விழித்திருந்து ஜெபித்து தேவ எக்காலத்தை நாம் தொனிக்க நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிய பொறுப்பை நாம் உதாசீனப்படுத்தி தள்ளிவிடாதபடிக்கு நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் உறங்குவோமானால் ரட்சிப்பு வேறொரு பகுதியிலிருந்து வரும். நாம் அசதியாக இருப்போமானால் தேவன் நம்மை தள்ளிவிடுவார். நீ அனல் மூட்டி விடும்படிக்கு தேவன் உன்னை நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த வரம், கர்த்தர் உனக்கு கொடுத்த ஜெப ஆவி, ஆதி நாட்களை நினைத்துப்பார். எத்தனை இரவுகள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தோம். எத்தனை அதிகாலை நேரங்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை வசதியாயிட்டோன்றதுக்காக ஜெப வாழ்க்கையை மறந்துட்டோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆதி நாட்களை மறந்துவிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, உன் பூர்வீக நாட்களை நினை. கர்த்தர் இன்று மீண்டுமாக நம்மை நினைப்பூட்டுகிறார். இன்று மீண்டுமாக நம்மை ஆதி நாட்களுக்குள்ளாக கொண்டு செல்லுகிறார். நம்மை அர்ப்பணித்து சொல்லலாமா? இன்னும் என்னை அனல் மூட்டி எழுப்பும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு கொடுத்திருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உங்க தெய்வீக பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.